அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று டிசம்பர் 11, 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். லோக்சபாவில் இன்று நடந்த மும்பை தாக்குதல் தொடர்பான விவாதத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்தும் தீவிரவாதத்துக்கு எதிராக ஜாதி, மத, இன, பிராந்தியம் கடந்து அனைத்து மக்களும் இந்த போரில் நாட்டுக்கு ஆதரவாக உள்ளனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு LK அத்வானி அவர்கள் லோக்சபாவில் பேசியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு நமது பாதுகாப்பு படையினரின் மற்றும் புலனாய்வு ஏஜென்சிகளின் தோல்விதான் காரணம் என்ற பொதுமக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு செவிமடுக்கும் விதமாக மேற்கூறிய இரு அமைப்புகளின் செயல்பாடுகளை மாற்றி அமைப்பதற்கான பல்வேறு திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். மும்பை தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள பயங்கரவாதி முகமது அஜ்மலின் போலீஸ் காவலை வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 மாதங்களுக்கு முன்பே ஜமாத் உத் தவா அமைப்பை தடை செய்ய ஐநாவில் அமெரிக்கா முயன்றபோது அதற்கு சீனா முட்டுக்கட்டைக்க இருந்தது என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. 4 மாதங்களுக்கு முன் பாகிஸ்தான் சேர்ந்த அல் ரஜீத் ட்ரஸ்ட், அல் அக்தர் ட்ரஸ்ட் இன்டர்நேஷனல் மற்றும் ஜமாத் உத் தவா அமைப்பை சேர்ந்த 4 நிர்வாகிகள் ஆகியோரை தடை செய்யவும் அவர்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கவும் தனிநபர் தீர்மானம் ஒன்றை அமெரிக்கா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்தது. இதற்கு சீனா முட்டுக்கட்டையிட்டதாக தற்போது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு ஒபாமா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாகிஸ்தானுக்கு அளிக்கப்படும் நிதி உதவிகள் சரியான வழியில் அவர்கள் பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை என்றும் அது அதிகமான தொகை என்றும் ஒரு கண்டன அறிக்கையை தேர்தல் போது தெரிவித்திருந்தார். அது தற்போது மும்பை தீவிரவாத தாக்குதலால் அது உண்மை என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வல்லுநர்களின் கருத்துகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பெரும் நாசவேலையில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டியதாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் தௌபிக் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் மேலப்பாளையம் பகுதிகளில் போலீசார் தீவிரமான தேடுதல் வேட்டையில் இறங்கியிருப்பதாகவும் 3 தனிப்படைகள் தனிக்குழுக்களாக பிரிந்து அவரை தேடி வருவதாக தென்காசியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க கோரி டெல்டா மாவட்டங்களில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டதாகவும் இந்த மறியல் போராட்டத்தில் அதிமுக, மதிமுக போன்ற தொண்டர்கள் கலந்து கொண்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் பற்றிய விவரங்களை முதலமைச்சர் கருணாநிதியிடம் மத்திய குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் தெரிவித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டசபை தொகுதிக்கு ஜனவரி 9ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமங்கலம் தொகுதியில் மதிமுகவை சேர்ந்த வீர இளவரசன் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சமீபத்தில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று மகா தீபம் ஏற்றப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை கண்டு தரிசித்தனர் என்று திருவண்ணாமலையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவண்ணாமலை பற்றி நாம் கூற வேண்டும் செய்தி என்னவென்றால், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பூமி நெருப்பு கோளாக இருந்ததாகவும் அந்த நெருப்பு குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி நெருப்பாக இந்த மலையில் முடிவடைந்ததாகவும் அந்த நெருப்பு கடைசியாக அணைந்ததால் இந்த மலை மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இந்த மலையில் பல சித்தர்கள் தற்போதும் தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் இன்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கார்த்திகை தீப விளக்குகள் இன்று ஏற்றி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருப்பதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவில் ஏற்றுமதி கடந்த 7 ஆண்டுகளில் முதல் முறையாக வீழ்ச்சி கண்டுள்ளது.
இது உலக பொருளாதாரம் சுருங்குவதன் காரணமாக சீன பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட தாக்கத்தை மிக தெளிவாக காட்டுவதாக கருதப்படுகிறது. ஈராக்கில் தற்கொலைப்படை தாக்குதலில் 45 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் இது ஒரு உணவு விடுதியில் நடந்ததாக ஈராக்கில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் கிளிநொச்சி பகுதியில் LTTEக்கும் ராணுவத்திற்கும் இடையில் நடந்த பயங்கர சண்டையில் 90 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக LTTEயிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து இந்தியாவுக்கு இடையில் சென்னையில் நடைபெறும் 5 நாள் கிரிக்கெட்டில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து 229 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. வானிலை அறிக்கை 11 டிசம்பர் 2008 பிற்பகல் 1:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் இல்லாமல் இருப்பதும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டம் இருப்பதும், ஸ்ரீலங்காவுக்கும் தமிழகத்துக்கும் இடையில் மேகம் இருப்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.